வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க அனைவருமே என்கிட்ட கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மற்ற பெரிய சோஷியல் அதாவது பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, லேக் க்ரோஸ் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இன்ட்ரோவில் சினிமா சாங் கொடுக்குறாங்க இல்லையா, லாங் வீடியோக்கே சினிமா சாங் கொடுக்குறாங்க. ஸோ நான் லாங் வீடியோவுக்கு சினிமா சாங் கொடுத்தா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைம் வந்துடுது. ஆனால் ஒரு சில சேனலில் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரோ சாங் சினிமா சாங் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ஏன் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வரலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டீங்க. லைக் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் கேட்டீங்க. ஏன்னா எல்லாருக்குமே காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் வரணும் இல்லையா, அந்த சேனலுக்கு மட்டும் வரலை. அதே சாங்கை நான் எடுத்து போட்டால் எனக்கு மட்டும் வருது. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய ஸ்பெஷலான டிப்ஸ் சொல்லியிருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் பண்ணும். சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணி வியூவர்ஸை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சினிமா சாங் போட்டால் அதிக வியூவர்ஸும் வருவாங்க. லைக் அந்த வைப் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஃபேர் யூஸ் பாலிசி அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சினிமா சாங் யூஸ் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிஸ்டருக்கு வந்த டவுட் உங்கள் எல்லாருக்குமே வரலாம். ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சினிமா சாங் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? சினிமா சாங் யூஸ் பண்ணால் மட்டுமே வியூஸ் போகுது, நமக்கு நார்மலாக நம்ம கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகலை. ஸோ சினிமா சாங் நான் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அதாவது புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு A to Z நம்ம சேனலில் இருக்குது. ப்ராப்பராக அதாவது யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்குது. ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் அது எல்லாமே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம யூடியூப்க்கு போயிடலாம், சரிங்களா? யூடியூப்பில் லைக் இப்போ ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கலாட்டா தமிழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோவில் இன்ட்ரோ சாங் கொடுப்பாங்க, சரிங்களா? அதாவது சினிமா சாங் கொடுப்பாங்க. ஸோ இந்த சினிமா சாங் நம்ம எப்படி வைக்கலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு மட்டும் ஏன் ஸ்ட்ரைக் வரலை, காப்பிரைட் கிளைம் வரலை, நான் யூஸ் பண்ணால் மட்டும் எங்களுக்கு டக்குன்னு காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களே, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் 100% ட்ரூவாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்லேயே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எங்கேருந்து நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக என்னுடைய சேனலில் இருந்து யூடியூப் டீமுக்கு மெயில் பண்ணி இந்த விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நல்ல விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சினிமா சாங் யூஸ் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுவீங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுடைய சேனலில் சினிமா சாங்கை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெரிய சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். லைக் சோனி மியூசிக், ட்ரெண்ட்ஸு இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டுடியோஸ், சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க மொத்தமாக அவங்க அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. உரிமை யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யார் அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் சோனி மியூசிக் எடுத்துக்கலாம், அது உரிமை வாங்கிட்டு இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மூவி போனீங்கன்னா இந்த தேட்டரில் இன்ட்ரோலே போடுவாங்க, சோனி மியூசிக்கோடைய விளம்பரம் வரும். ஸோ அதனால் சோனி மியூசிக்
வந்து அதனுடைய உரிமத்தை வாங்கியிருக்கோம், மியூசிக்கோடைய உரிமத்தை. இப்போ பெரிய பெரிய சேனல், இதுக்கு முன்னாடி கலாட்டா தமிழ் ஒரு சேனல் காமிச்சோம் பார்த்தீங்களா, 1 crore மேலே சப்ஸ்கிரைபர் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை பெரிய பெரிய மியூசிக் கம்பெனிக்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக சில மியூசிக்ஸை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அவங்க டைரெக்டாக பணம் பே பண்ணுறதுனால அவங்க கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிஎன் மெம்பரை பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சொல்கிறேன், சரிங்களா? எம்சிஎன் மெம்பர்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கார்ப்பரேட் இஷ்யூ வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆட்சன்ஸுக்கு போகாது. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் ஆட், அதாவது விளம்பரங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ காப்பிரைட்டான மியூசிக்கை எடுத்து போடலாம், அதில் விளம்பரத்துக்கு பணம் வருது பார்த்தீங்களா, அந்த பணத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, சில பேர் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் காப்பிரைட்டு சாங்கை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எம்சிஎல்ல ஜாயின் பண்ணியிருக்கணும். அதுக்கும் நம்மக்கிட்ட பணம் இல்லை. சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சேனல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இதை எல்லாமே நீங்கள் இந்த 4 பாயிண்ட்டை டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாங் எடுத்து சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணணும்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்க சில ஃப்ரீ மியூசிக். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கண்டென்ட், அதாவது உங்கள் யூடியூப் சேனலுக்கு மியூசிக் இல்லைனா சாங் ஆட் பண்ணணும்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எம்சிஎன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்சிஎன்னா அது வந்து காப்பிரைட் இஷ்யூ இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? பிராண்ட் டீல் மாதிரி. நீங்கள் உங்கள் சேனலை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ரொம்ப செக்யூராக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த எம்சிஎன் பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எம்சிஎன் போலவே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிபி டிவி, ஸ்டுடியோ 71, ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம் மியூசிக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் டச் வச்சுருப்பாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சினிமா சாங் எடுக்க எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன அந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே சில காப்பிரைட்டடான, அதாவது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மற்றவங்க சினிமா சாங் யூஸ் பண்ணுறாங்களே அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக், நெக்ஸ்ட்டு வந்து சேனல் சஸ்பெண்ட் ஆகும். ஸோ மற்றவங்க பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு கிளியர் அண்ட் க்யூராக உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ உங்களுடைய டவுட் கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாட்ச் ஹவுஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதை பற்றி நான் எக்ஸ்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஸோ மோர் செட்டிங் ஆன் பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக்கு டே வர அப்டேட்டை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் தாட்டை மாற்றுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எல்லாரும் சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்றீங்க. ஸோ அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுடைய ஒவ்வொரு டவுட்டுக்கும் நம்மளுடைய சேனலில் சொல்யூஷன் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா, வாட்சர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது, ஏன் குறையுது, வியூவர்ஸ் ஏன் வரமாட்டிருக்காங்க, சப்ஸ்கிரைபர் வந்த சப்ஸ்கிரைபர் சடனாக டிக்ரீஸ் ஆகுது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், மைண்ட் குழப்பத்திற்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கிற ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸை பாருங்கள்.
ஸோ புதிய யூடியூபர் நம்மளுடைய சேனலில் யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அடிப்படை பேசிக் யூடியூப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு காப்பிரைட் கிளைம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் சொல்லியிருக்கு. ஸோ மானிட்டைசேஷன் A to Z சொல்லியிருக்கோம் சரிங்களா. நிறைய பேருக்கு டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுல பிரச்சனை வரும், ஐடி வெரிஃபிகேஷனில் பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய டவுட் வந்து வீடியோவை ரெடி ஆக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் நல்லாயிருக்கும் சரிங்களா. உங்கள் சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. லைக் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு, கிளைமு, சஸ்பெண்டு இது போல் எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.